சூப்பரான அட்டகாசமான கோதுமை பரோட்டா செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கோதுமை மாவு தாங்க, ரேஷன் கோதுமை மாவு தான் இது. நல்லா சலிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் 1/2 கிலோ கம்மியாகவும் எடுத்திருக்கேன். அது நம்ம இஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா வெதுன்னு சுடுதண்ணி வச்சுருக்கேங்க. சுடுதண்ணி வச்சு பிசையும் போது உங்களுக்கு மாவு சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேங்க. புரோட்டாவுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதுக்காக வேண்டிதான். இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா கிளறிடலாம். நல்லா கிளறிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுடுதண்ணி, கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் பூரி மாவும் இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக பரோட்டா மாவு பிசையணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம மைதா மாவில் செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் மைதா உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. அதனால் கோதுமையில் செஞ்சோம்னா யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துருக்கணும். இப்போவே பார்த்திங்கன்னா மாவு புளிச்ச மாதிரி ஒரு அந்த மெத்துன்னு கிடச்சிருச்சு பார்த்திங்களா? சூப்பராக மென்மையாக அப்படி ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இழுக்கிற அளவுக்கு வரும். கோதுமை மாவு அந்த அளவுக்கு வராது மைதா மாவு மாதிரி. ஆனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம இதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது குருமா ஏதாவது கிரேவி செய்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு 10-20 நிமிஷம் ஊறட்டும்னு சொல்லி வச்சுட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு ரொம்ப நேரம் ஊறணும் இல்லை, நம்ம வெதுன்னு இருந்த தண்ணி விட்டதால் உங்களுக்கு சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ மென்மையாக அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் மாவு. இந்த மாதிரி தான் இருக்கணும். கையிலேயே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினா போதுமானதாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகாமல் இருக்க எண்ணெயை போட்டு கிளறி தடவி விட்டுட்டு சுற்றி ஒரு ஈரத்துணியோ இல்லைன்னா மூடி போட்டு வச்சுருவோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பிசைஞ்ச மாவை மறுபடியும் ஒரு 2-3 வாட்டி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா மேலே ஏதாவது ட்ரையாக இருந்ததுன்னா அதுக்காக பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் எண்ணெய் விட்டுட்டு கோதுமாவும் சர்க்கரை லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன சிட்டிகை நிறைய சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேங்க. கோதுமாவும் சர்க்கரையும் ஆயிலில் கலந்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு சப்பாத்தி பூரி கல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தட்டு பிளேட்டை கவுத்து வச்சுருக்கேன். அதில் நல்ல எண்ணெயை தடவிக்கலாங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு உருண்டையாக எடுத்துக்கலாம். மாவை உருண்டையாக எடுத்து மெல்லிசாக நம்ம தேய்ச்சிக்கணுங்க. நம்ம சப்பாத்தியை விட நல்லாவே மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். நீங்கள் எண்ணெய் போட்டு கூட தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா மாவு கூட போட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி தேய்ச்சிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல எண்ணெயும் கோதுமாவும் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த பேஸ்ட்டை இந்த பூரியில் சப்பாத்தியில் தேய்க்கணும். பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம செய்கிறது தான் இது. பெரிய புரோட்டா செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இதே மெத்தடில் நம்ம மைதாவிலையும் செய்யலாம். என்ன மைதா கொஞ்சம் நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். கோதுமாவில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். கல்லுலேயே தேய்க்கிறதுண்டா கூட நீங்கள் கிச்சன் இதுவில் டாப்பில் தேய்ச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் தேய்ச்சிருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை நல்லா தடவி விட்டுட்டு கத்தி எடுத்து நல்லா சின்னதாக நம்ம எவ்வளோ சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கணும். அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு குருமா வைக்கலாம், உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கேங்க. நீங்கள் எதுனால வச்சுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டு அந்த மாதிரி வெள்ளை குருமா வச்சா கூட செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
நல்லா ஆயில் தடவிட்டு நம்ம ஒரு கத்தி எடுத்து நீளமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நெருக்கமாகவே பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு லேயர் கிடைக்கும். அதுக்காக வேண்டியது அது செய்கிறது. நிறைய மெத்தடில் செய்வாங்க, சுருட்டி செய்வாங்க. நம்ம வந்து கடைகளில் செய்கிற மாதிரி வேறு, நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எத்தனை கோடு நெருக்கமாக கிழிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயராக கிடைக்கும். இப்போ இந்த மாவும் எண்ணெய் எதுக்கு தடவுன்னா உள்ளே ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீலாக வர்றதுக்காக தாங்க அது தடவுறது. இப்போ நம்ம அப்படியே ஒரு பக்கமாக ஏதோ ஒரு சைடில் இருந்து நாம் என்ன செய்யலாம், சுருட்டிக்கலாங்க. ஒரு பக்கமாக எடுத்து உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் ஷேப் வரட்டும்னு சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன். இந்த கையிலேயே இந்த மாதிரி 2 பக்கமும் சுருட்டிட்டு இழுத்து நம்ம உருண்டை பண்ணி ஒரு தட்டி வச்சுக்கலாம். கடைங்களெல்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி தாங்க. மொத்தத்தில் கோதுமை பரோட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். மைதா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்போ எப்பவும் போல் எடுத்து நம்ம பரோட்டா பண்ணிக்க வேண்டியதாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு உள்ளங்கையிலே ஒரு அழுத்தினாவே பரோட்டா ரெடி ஆகிடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் தேய்க்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தாங்க சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதே மாதிரி அந்த எண்ணெய் பேஸ்ட்டையும் போட்டு கலந்து செய்கிறதாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக நல்லா இருக்குங்க. அப்புறம் நீங்கள் மைதா மாவு வாங்கி செய்யவே மாட்டீங்க. கோதுமை மாவுலேயே எந்த அளவுக்கு செய்ய முடியுமான்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. 2 கூட ஒன்றா போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். லைட்டாக மேலேயும் கீழேயும் சைட்லேயும் எண்ணெய் தடவி செஞ்சுக்குங்க. உங்களுக்கு நெய் வேணுனாலும் நெய் விட்டுக்குங்க. ஆனால் புரோட்டாக்கு நெய்யெல்லாம் நெய்யெல்லாம் விடணும்னு அவசியமே இல்லைங்க. எண்ணெய் போட்டாவே போதும். எண்ணெயே ஏற்கனவே அதிகமாக இருக்குது. ஒரு கல்லில் 2 3 கூட போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா கூட போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இஷ்டம்தான். நல்லா எண்ணெயை போட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு உள்ளே வேகணும் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே வெந்திருக்கும். வேகமாக வச்சிங்கன்னா கருகிற மாதிரி ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடுங்க. சூப்பரான கோதுமை மாவு பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க. அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சப்பாத்தியே செஞ்சிட்ருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக கோதுமை பரோட்டாவும் செய்யலாம். நாமளே வீட்டில் செய்யும் போது சந்தோஷமாகவும் எல்லாம் சாப்பிடுவாங்க. இதுக்கு அட்டகாசமான உருளைக்கிழங்கு கிரேவி, பட்டாணி கிரேவி அந்த மாதிரி வைக்கலாம். காளான் அந்த மாதிரி கூட எதுனாலும் செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே அம்ட்டு தாங்க. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அட்டகாசமான கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம மைதா மாவில் தட்டுவோம் இல்லையா, மைதா மாவு பரோட்டா வச்சு தட்டுவாங்களா, அந்த மாதிரி தட்டும் போது உங்களுக்கு லேயராக பிரிஞ்சு வருங்க. சூப்பரான அட்டகாசமான கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி லேயர் பிரிஞ்சு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.